ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கரண்ட் அடுப்பு. இதுக்கு தாங்க கரண்ட் அடுப்பு. யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் தெரியும் கரண்ட் அடுப்பு. ஒரு காலத்தில் வந்து கரண்ட் அடுப்புனா மேகம் யாருக்கும் தெரியாது. இப்போ கரண்ட் வண்டி, கரண்ட் அடுப்பு, கரண்ட் காரு எல்லாமே கரண்ட் தாங்க. கரண்ட்ல தான் பஸ்ஸே கரண்ட்டில் வந்துருச்சு. கரண்ட்னா சார்ஜரில் பால் வந்து காஞ்சிட்டு இருக்குது. இது வந்து என்ன பண்ணலாம்னா குக்கிங் வீடியோன்னு சொல்கிறாங்களா, அதுதான் குக்கர். அதாவது ப்ரெஷர் குக்கர் ஒன்று வச்சுக்கலாம், இட்லி பெட்டு ஒன்று வச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்புறம் வாட்டர் வச்சுக்கலாம். 1800 வாட்ஸு பால் காயிருக்கு அத்தனை வச்சுருக்கேன் நான். எலக்ட்ரிக் வோல்டேஜ் வந்து 1800. பால் காய்ச்சலுக்கு இந்த அளவுக்கு மைனஸ் பண்ண வேண்டாமா? அப்புறம் அந்த பக்கம் என்னது, மில்க் வச்சுக்கலாம், டீப் ஃப்ரை வச்சுக்கலாம். குக்கரு அதாவது இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னு கொஞ்சம் பழகும். குக்கர்னா அதுக்கு செட் ஆகிற மாதிரி குக்கர் வாங்கணும். எங்கள் வீட்டில் சாப்பாடு ஆக்கிற குக்கர்லாம் அதுக்கு செட்டாகவே ஆகாது. கீழே வந்து தனியாக கரண்ட் அடுப்புக்கு தனியாக ஒரு குக்கர் இருக்குது, அது வாங்கிக்கலாம். இது என்ன பண்ணலாம்னா முட்டை வைக்கலாம், சுட தண்ணி வைக்கலாம், பால் காட்டி எல்லாம் வைக்கலாம். காய் தாள் எங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் இதை வந்து பால் பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணியாச்சு. இன்னைக்கு காய் சாப்பாடு எங்கள் வீட்டில். பிரியாணி, காய் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. ஹாட் பாக்ஸ்க்குள்ள குளிர்ன்ட்டு அதில் எடுத்து போட்டு. ஹாட் பாக்ஸ் குளிர் இல்லை, அதனால ஹாட் பாக்ஸில் வச்சுட்டாங்க. இப்போ தான் டீயே சாப்பிட போகிறோம். காலையில் டீ இப்போ தான் சாப்பிட போகிறோங்க. மணி 9 போகுது. குளிரில் 7 மணிக்கு மேலே பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இத்தனை நேரம் டைம் ஆயிடுச்சு. ஊட்டி டீங்க. நான் அப்படியே சூடாக குடிக்க வேண்டியதுதான். இப்போ சுகர் போட்டு வைக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு மாட்டம் இது டாட்டா டீ. அதாவது கூட்டுறவு இண்டிகோஸ் ஊட்டி சூப்பர் ஸ்ட்ராங் டஸ்ட் டீ. இது வந்து எங்கே வாங்கிட்டு வந்ததுங்க? ரேஷன் கடை, கூட்டுறவு ரேஷன் கடை. டீ குடிச்சாதான் நல்லா இருக்கு. எனக்கு வேற டீ குடிச்சா கிறுகிறுப்பு வரும். தலை கிறுகிறுப்பு. ஆமா, இதுதான் நல்லா இருக்கு. நல்ல டீங்க அது. எனக்கு வேற டீ அதிகமாக டீ குடிக்க கூடாது. ஒரு நாளைக்கு 1 2 ஒரு நாளைக்கு 3 பூ அதிகமாக குடிக்கலாம். 2 குடிக்கலாம். காலையில மதியானம் 11 மணி, சாயங்காலம் 4 மணி 3 டீ அளவு. குளிருக்கு ஒரு டீ எக்ஸ்ட்ராவா குடிக்கலாம். ஆமா, நாங்கள் அதுவும் குடிக்கிறது இல்லை. டீ குடிக்கலைன்னா வேலையே நடக்காதுங்க. அதை குடிச்சாதான் ஒரு சுறுசுறுப்பாக ஆகுது. சரி, 2 நாள் வீடியோ போடலை, அதனால் இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஒர்க்கு அதுக்கு அமாசை கொஞ்சம் 2 நாள் ஒர்க் அதிகமாக இருந்தது, அதனால் 2 நாள் வீடியோ போடல நண்பர்களே. ஷார்ட் வீடியோ இதுதான் போட்டேன். லைவ் எல்லாம் வந்து பாருங்கள். ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆயிடுச்சு பாருங்க. நான் பேசின வாக்கில் டீ, அதான் பால் காய்ச்சி டீ ரெடி ஆகிவிட்டது. வாங்க டீ சாப்பிட்லாம். வாங்க நண்பர்களே, டீ குடிக்கலாம். கடையில் போய் டீ சாப்பிட்டா 10 ரூபாவா? அது நல்லாவே இல்லை, குடிக்க மாட்டேங்குது. அது சாக்கரின் போட்டுக்கிறாங்க. சாக்கரின் இந்த பேக்கரியிலலாம் சாக்கரின் போட்டு அடிச்சு எரிஞ்சிடுவாங்க. சாக்கரின் போட்டு அடிச்சு எரிஞ்சிடுவாங்க. வாங்க நண்பர்களே, டீ சாப்பிடலாம். எங்க 2 பேரும் டீ வச்சாச்சு. இது என்ன போல தான் காட்டுறோம். டீ சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிட வாங்க. கூப்பிடலாம், அவ்வளவுதான். வாங்க புது தோட்டத்தை பார்க்கலாம்.
அதனால் வந்து பூந்தோட்டத்தில் வந்து வீடியோ வந்து எடுத்து போடல. சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி. இன்றைக்கி ஃபுல் நிறைஞ்ச அமாவாசை. இன்றைக்கி ஓரளவுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கேன், பார்க்கலாம். அது அதிகமாக கவனிச்சுட்டு இருந்தாலும் வராது. அதிகமாக கவனிச்சுட்டு இருந்தாலும் செடி வராது. ஆமாம், நாங்கள் 2 நாள் பார்க்கணும், 2 நாள் அது பார்க்கக்கூடாது. ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு, நம்ம கொஞ்சம் ஒர்க் இருந்தது, தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வாங்க டீ சாப்பிடலாம். வாங்க. பிஸ்கட் வேணுமா? பிஸ்கட் என்ன பிஸ்கட்? குட் டே வேணுமா? பாருங்கள், நம்ம வீட்டில் இன்றைக்கி புதுசாக ஒரு உறவு வந்திருக்கிறாரு. புது உறவு வந்திருக்கிறாரு. இதாங்க பிஸ்கட்டு. வெடிகாரம் நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். புது உறவு வந்திருக்குங்க. பாருங்கள், குட் டே பிஸ்கட் சாப்பிட வாங்க. ஆல்ரெடி பழைய உறவு இருக்கிறாங்க. இதுதான் நேரம் காலம் சொல்கிறாங்களா, இதுதான் முக்கியம். டைம் தான் முக்கியம்னு சொல்கிறாங்களா. டைம் கெட்டு போச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியும். இந்த டைமு நேரம் இதுதான் முக்கியம். இது காலண்டர், அது வந்து நேரம், இது காலம். வருஷம் முடிய போகுது. நேரம் காலம் 2025 முடிய போகுது. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு அமாவாசை, வெள்ளிக்கிழமை. நேரம் காலம் தான் வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியம். அது மாறிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஒரு புது உறவை காட்டினேன். நம்ம வீட்டுக்கு எந்த உறவு வந்தாலும் இது பண்ணிடுவேன். நம்மளை சம்மந்தப்பட்ட உறவு. டைம் பார்த்தா தானே எந்த வேலையும் பார்க்க முடியும். டைம் தான் நேரம் காலம். இது நேரம், அது காலம். காலங்கள் வந்து காலாண்டர், நேரம் வந்து டைம், கடிகாரம். சரி நண்பர்களே, வாங்க டீ சாப்பிட்லாம். ஒரு நல்ல ஒரு தருணத்தில் மீண்டும் சந்திப்போம். ரெண்டு பிஸ்கட்டு. தொட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு வீடியோ போடலாம். இது பண்ணிடுங்க, ப்ராசஸ் பண்ணிடுங்க. அது போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் பண்ணலாம். இன்னொரு வீடியோ போட்டுடலாம். அடுத்த வீடியோ லைவ். நானும் என் மனைவி, அப்போதான் என் குழந்தை. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.